துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த மார்ச் மாசத்துல நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் என்னென்ன முன்னேற்றங்களை பெற போறீங்க? அதாவது துலாம் ராசியில சனி பகவான் உச்சம் பெற்றது உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடு. கர்மகாரனாகிய சனி பகவான் உங்க ராசியில உச்சம் பெற்றிருக்கிறதுனாலதான் நீங்க அதிகமா எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக யோசித்து சரியான முறையை தேர்ந்தெடுத்து செய்கிறீங்க. அரசாங்கத்துக்கோ உடன் இருப்பவர்களுக்கோ தன்னுடன் பிறந்தவர்களுக்கோ தன்னை நம்புகிறவர்களுக்கோ துரோகம் செய்யாத துலாம் ராசி அன்பர்கள் யாரா இருந்தாலும் வீழ்ந்து போவது இல்லை. பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் வந்தாலும் கடைசி நேரத்தில் இறைவன் கை கொடுத்தான்ப்பா, என்னுடைய நண்பன் எனக்கு கை கொடுத்தான்ப்பா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய ஆற்றல் கட்டாயமாக நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் பயன்படுத்தி இருப்பாங்கிறது கிரகங்களுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா கர்ம ஆரகனாகிய சனி பகவான் உங்க ராசியில தான் உச்சம் பெறுகிறார். இப்போ நம்ம யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க வீட்டில் என்ன பண்ணுவோம், அதிக நேரம் இருப்போம். ஸோ அதே மாதிரிதான் உங்களை சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ சனி பகவான் ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடம் என்னவா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஆனா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருந்திருப்பீங்க, கரெக்டா நடந்திருப்பீங்க, கூட பிறந்தவங்களுக்கு உண்மையா இருந்திருப்பீங்க, அதே போல உங்களுடைய துணைவியாருக்கு உண்மையா இருந்திருப்பீங்க. ஆனா அங்க உங்களுக்கு மதிப்பு கூட சில நேரங்களில் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம், கிடைக்காம இருந்திருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இறைவன் உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்களை யார் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தக்க ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய ஆற்றல் இறை அருள் மூலமாக நீங்க பெற்றிருப்பீங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்படி ஒரு ஆற்றலும் செயல்பாடும் கொண்டு செயல்படக்கூடிய நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே பிசினஸில் நல்ல விதமான மாற்றம் உண்டு. அதிவிதமான லாபத்தை எதிர்பார்க்க முடியும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பிசினஸ் தொடங்கலாமா, அது மூலமா எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக புதிய தொழில் தொடங்குவது, இரண்டாவது தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கின்றன.